ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சுவையான மெத்தடில் எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற மெத்தட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், பச்சரிசி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை கடையில் விற்கிற ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு அதை ஆற வச்சுடுங்க. 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஆற வச்சதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கதை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை பாருங்கள், கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சிக்கன் போடலாம். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. சிக்கன் போட்டுட்டு அது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட போகிறோம். 2 தக்காளி போதுமான அளவு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இது போல் வதக்கி விடுங்க. அதிலே அந்த ஆயிலே கொஞ்சமாக பொரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலக்கிட்டு ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். திக்னஸ் வேணாம், எங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இது போல் தண்ணி நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மூடி வச்சுட்டு அது ஆறுனது கொஞ்சம் திக்கான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி அதை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாப்பாடு எடுத்து போட்டு குழம்பு வச்ச நாட்டுக்கோழி குழம்பை ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட குழம்பு ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சண்டே எங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டானதாக சாப்பாடு அமைஞ்சுது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.